நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒண்ணு காலங்காலமா படிச்சவங்க உள்ள வர்றீங்க. இதற்கு முதல் தேர்வு ஒரு 3 தேர்வுக்கு முன்னாடி ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச, ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல எக்ஸாம் எழுதுன 200க்கும் மேற்பட்டோர் ஒரே மதிப்பெண். அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா வாய்ப்பு இல்ல. நடுவழியில வண்டி நின்னுச்சு சிவகங்கை பக்கத்துல. எப்பறம் நடுவழியில வண்டி நின்னுச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்ல. எது நீட் தேர்வு பேப்பரை கொண்டு வந்த வண்டி நடுத்தேர்வுல 1/2 மணி நேரம் காணோம். எங்கடா போச்சு வண்டின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இது நம்ம ஊர்ல நடந்தது, தமிழ்நாட்டுல நடந்தது. இது உண்ணாவிரதம் இருந்து ஒரு அரசாங்கத்தை மிரட்ட முடியுமா அப்படின்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல தான். இன்னைக்கு இப்படி இல்ல. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மனிதநேயத்தோட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். தர்மேந்திர பிரதான் அந்த பதவியில இருந்து விலகணும், கல்வி அமைச்சர் பதவிக்கு அவர் பொருத்தமற்றவரா இருக்காரு. அவரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அவருடைய செஷன்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீட் தேர்வுனுடைய வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிவு ஏற்படுதுங்கிறது தான் அவருடைய டிமாண்டு. தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக மாற்று ஒரு அமைச்சராக போட்டோம்னா தீர்வு கிடைக்குமா? உச்ச நீதிமன்ற நீதிபதி இன்று வேலையேற்ற இளைஞர்கள் கரப்பாம்பூச்சிகளாக இருக்கிறார்கள் இந்தியாவிற்கு அப்படின்னு சொல்றாரு. ஒற்றை வார்த்தை தான், ஒற்றை வார்த்தை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்பாங்க. இந்த இடத்துல அந்த சொல் கொல்லவும் செஞ்சது, வெல்லவும் செஞ்சது. கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து நீங்க பிரதமரா இருக்கீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டு வலயத்துக்குள்ள இருக்கு. இடையில எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரல. அந்த இடத்துல வேறொரு நாட்டிலிருந்து ஒரு தீவிரவாத ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அது உங்களுக்கு தான் இழுக்கு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சொல்றது கேவலமான விஷயம். அது மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி படம் பார்க்க சென்றிருக்கிறது. முதலமைச்சர் உள்பட படம் பார்க்க சென்றது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், எம்எல்ஏ அல்ல அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எதுக்காக அழுதீங்கன்னு தெரியல. ஏன் அழுத? கரெக்டா அது தியேட்டர்ல இருட்டான ஒரு அறை தியேட்டர். ஆமா, அதுக்கு மட்டும் எப்படி வெளிச்சம் வந்துச்சு, இப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்றது கரெக்டா அழுகுறாங்க. அது செட்டிங்னு நம்ம சொல்லக்கூடாது, தவறு. அது செட்டிங்னு நம்ம சொல்லக்கூடாது. கரூருக்கு தொடர்பே இல்லாத திருச்சி திருவரம்பூரை சேர்ந்த அன்பில் மகேஷ் அழுதுட்டாரு. அன்பில் மகேஷ் அழுததை வேணா செட்டிங் சொல்லலாம். தியேட்டருக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி இருட்டு அறைக்குள்ள அழுததை படம் பிடிச்சது வந்து செட்டிங் இல்ல. வணக்கம் தேவேந்திரன். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சிங்கப்பூர்ல இருந்து நம்மளோட அழைப்பை ஏற்று ஒரு நேரத்தை ஒதுக்கி பேசுறதுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் சிங்கப்பூர்ல இருந்து நம்ம இந்தியாவை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? செய்திகள் எப்படி வந்துட்டு இருக்கு? செய்திகள் நாளுக்கு நாள் பரபரப்பா வந்துட்டு இருக்கு. நீங்க அமைதி 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 வளர்ச்சி. நீங்க மக்கள் இளைஞர்களை எழுப்பி விட்டுட்டீங்க. இளைஞர்கள் எல்லாம் போராட்டம் அப்படி இப்படின்னு காதுல கண்ணுல செய்தி பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நீட் தேர்வு கசிவு விவகாரம் வந்து தொடர்ந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு நம்ம இந்தியாவை. இதை தொடர்ந்து நம்ம தமிழகத்திலயும் வந்து தொடர்ந்து போராட்டங்கள் அங்கே இது நடந்துட்டு இருக்கு. இதுக்கிடையில தமிழக முதல்வருடைய ஜனநாயக திரைப்படம் வந்து பயங்கர வெற்றி வாங்கி சொல்லிடுச்சு. பயங்கர வசூல் கிட்டத்தட்ட 8000 உலகங்களும் 8000 திரையரங்குகளை திரையிட்டு 3000 கோடி வசூல் அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கு. ஒடிசி திரைப்படத்தை ஓவர்டேக் பண்ணிருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் எழுதிய திரைப்படத்தை ஓவர்டேக் பண்ணிருச்சு உலகம் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி வைரல். நாட்டுல வந்து இப்ப இளைஞர்களுடைய போராட்டம் மிச்சம் பெற்று போயிட்டு இருக்கு. இப்ப அந்த ஒரு சூழ்நிலை வந்து நேத்தி வந்து தமிழக முதல்வர் வந்து திரைப்படம் பார்த்தது ஒரு விவகாரம். கொஞ்சம் கூட அந்த இதுல வந்து பொறுப்பு இல்லாம வந்து திரைப்படம் பார்த்திருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழக அரசுமே வந்து திரைப்படம் பார்த்திருக்காங்க. தமிழகத்துல இன்னொன்று வந்து லாக்அப் டெத் நடந்திருக்கு. அது பெரிய ஒரு போராட்டமா எடுத்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஊடகங்கள் வழியாக தான் இப்போ செய்திகள் போயிட்டு இருக்கு. இந்த லாக்அப் டெத் விவகாரம். இப்போ நம்ம வந்து முதல்ல இந்த நீட் தேர்வுல முதல்ல ஆரம்பிக்கணும். நம்ம திமுக ஆட்சி இருக்கும் போது நீட் தேர்வை வந்து கடுமையா எதிர்த்தாங்க. இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து தேர்தல் அறிக்கையில வரும்போது எங்கள்கிட்ட அந்த சூத்திரம் தெரியும் எங்களுக்கு, நாங்கள் வந்து நீட் தேர்வு வந்து எப்படி வந்து இது பண்ணணும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து ஜெயிச்சு வந்தாங்க. 5 வருஷம் ஆட்சியில இருந்து அதை பத்தி ஒண்ணுமே நடவடிக்கை எடுக்கல, ஒண்ணுமே பண்றதோட பூர்த்தி முடியாச்சு. அடுத்த ஆட்சி வந்துச்சு. இப்ப வந்து இப்ப டெல்லியில நடந்துட்டு இந்த விவகாரம் நம்ம சோழம் மான்சூன் வந்து உண்ணாவிரதம் எடுத்து பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரியான உண்ணாவிரதங்கள் வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இப்ப தமிழ்நாடு பேர் வைக்கிறதுக்காக திரு சங்கரலிங்கம் அவர்களுடைய அந்த உண்ணாவிரதம் ஈழ நிகழ்வுடைய நம்ம திலீபனுடைய உண்ணாவிரதம். அதே மாதிரி ஆந்திராவில வந்து ஆந்திரா மாநிலம் தெலுங்கானா பிரிக்கணும்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் அந்த நிகழ்ச்சி நம்ம பார்த்தோம். நம்ம நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு உண்ணாவிரத நிகழ்ச்சி வந்து இவர் வந்து
சமூக ஆர்வலர் சொல்லப்படக்கூடிய சோனு மான்சூன் வந்து எடுத்து முன்னிலைப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்காரு. இது மோடி அவர்களுடைய அரசு வந்து இதை வந்து எப்படி கொண்டு போறாங்க, சிங்கப்பூர்ல இருந்து நீங்க வந்து எப்படி நீங்க எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? வெள்ளைக்கார ஆட்சிக்கு பிறகு உண்ணாவிரதங்கிறது, உண்ணாமல் நாங்க வந்து விரதம் இருப்போம், அதனால நாங்க வெற்றி கொள்வோங்கிறது இந்தியாவுல செல்லுபடியாகாத ஒண்ணு. அது நீர்த்து போன ஒண்ணு. இப்போ இருக்கிற அரசாங்கங்கள் உண்ணாவிரதத்தை யாரும் அங்கீகரிப்பதில்லை, மதிப்பதும் இல்லை. அங்கீகாரம் என்பது அங்கீகரித்து என்ன நோக்கத்திற்காக உண்ணாவிரதம் இருந்தார்களோ அதை செயல்படுத்தி தருவது, ஆமா. அது அங்கீகாரம். அது மற்றொன்று, அதை வந்து அது எப்படி சொல்றது, ஒரு என்கேஜ் பண்றது இல்ல. அது என்கேஜ் பண்ணோம்னா நமக்கு தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அதை மதிக்கிறதே இல்லை. ஸோ உண்ணாவிரதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கிறது வந்து மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் தான். அதை அவங்க, அதாவது நீ உண்ணாவிரதம் இருந்தீங்கன்னா உயிரிழப்பு தான் ஆகும், சாகத்தான் போற, மற்றபடி ஒன்றும் நடக்காது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லாமல் சொல்லக்கூடிய செய்தி. இதுல நீங்க குறிப்பிட்ட திலீபன் உண்ணாவிரதம் இருந்த காலத்துல இலங்கையில தமிழ் மக்களுக்கு, தமிழர்கள் வேண்டிய விடுதலை வேண்டும், ஈழம் வேண்டும் என இருந்தப்போ அவர் 16 நாள் 17 நாள் இருந்துட்டு கடைசியா அவர் சொட்டு நீர் கூட, தண்ணீர் கூட குடிக்காம அவர் உயிரிழந்த இந்த தியாகம் தெரியும். அதனாலதான் தியாக திலீபன் பேரு. அதே மாதிரி உண்ணாமலை கடையில ஒருத்தர் மதுவிலக்கு வேண்டி உண்ணாவிரதம் இருந்தாரு. திருமாவளவனும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவும் சேர்ந்து ஒரு இறுதிச் சடங்கு தான் பண்ண நேர்ந்ததை தவிர அவருடைய கோரிக்கை மதுவிலக்கு அதை யாரும் செஞ்சு தரல. அவரு உயர் மின் கோபுரத்திலையும் ஏறினாரு, அதுக்கப்புறம் செல்போன் கோபுரங்கள்லயும் ஏறி நான் உயிரை மாச்சுக்குவேன்னு அங்கிருந்து விழுந்தாரு. இது அவங்க அதெல்லாம் கண்டுக்கல. இந்த அரசாங்கம், தமிழ்நாடு, இந்தியா எல்லாம் ஒண்ணுதான். அரசாங்கம்னு வரும்போது அவங்க அதை விரும்புறது இல்லை. உண்ணாவிரதம் இருந்து ஒரு அரசாங்கத்தை மிரட்ட முடியுமா அப்படின்னா அது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல தான். இன்னைக்கு இப்படி இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து மனிதநேயத்தோட இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் உதாரணம். சந்திரசேகர ராவ் இருந்தாரு, தெலுங்கானா எங்களுக்கு வந்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அது நீண்ட நாள் கோரிக்கைங்கிறதுனால அதை பிரிச்சு கொடுத்தாங்க. மிக நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்த உண்ணாவிரதத்தை உச்சபட்சமா வச்சு சரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கானாவை பிரிச்சு அது தனி ஒரு மாநிலமா கொடுத்தாங்க. அவரு அதுக்கு நிறைய சிறப்பு அந்தஸ்து எல்லாம் கேட்டு போராடினாரு, அதெல்லாம் ஒன்றும் நிறைவேறல. அதுக்கப்புறம் ஒரு மாநிலமா அந்தஸ்து பண்ணாங்களே தவிர அது இன்னும் தலைநகர் போக்குவரத்து எல்லாமே ப்ராப்ளத்துல இருக்கு. ஸோ உண்ணாவிரதம் இப்போ சோனம் வாங்சு இருந்திருக்கிறாரு. அவர் வந்து நீட் தேர்வுக்கான ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறாரு. தர்மேந்திர பிரதான் அந்த பதவியிலிருந்து விலகணும், கல்வி அமைச்சர் பதவிக்கு அவர் பொருத்தமற்றவரா இருக்காரு. அவரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அவருடைய செஷன்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நீட் தேர்வுனுடைய வினாத்தாள்கள் தொடர்ந்து கசிவு ஏற்படுதுங்கிறது தான் அவருடைய டிமாண்டு. ஸோ அதுவும் முடித்து வைக்கப்பட்டது. தர்மேந்திர பிரதானுக்கு பதிலாக மாற்று ஒரு அமைச்சராக போட்டோம்னா அதுக்கான தீர்வு கிடைக்குமா? மாற்று வழி இல்ல, மாற்று அமைச்சரை போட்டா தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது இல்ல. எதுக்காக அவரை தர்மேந்திர பிரதான மாத்தினாங்க அப்படின்ற ஒரு மைய கருத்து ஏற்படுவாங்க. நீட் வினாத்தாள்கள் அடிக்கடி கசிவு ஏற்படுகிறதுனால தானே மாத்தினாங்க. அப்படிங்கும்போது நெக்ஸ்ட் டைம் வர்றவங்க அதை கட்டாயமா அந்த நிகழ்வு ஏற்படாம பார்த்துப்பாங்க. அதனாலதான் அந்த மாற்று தேவைப்படுது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க அதை விட இன்னும் ரொம்ப உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னா, நீட் தேர்வு ரத்து பண்ணுங்க அல்லது அந்த தர்மேந்திர பிரதான கல்வி அமைச்சரை மாத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா நாங்க பிரதமரையே ராஜினாமா பண்ண சொல்லுவோம் அப்படின்னு கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர் கேட்டிருக்காரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய நிறுவனர் தலைவர் கேட்டிருக்காரு. ஸோ நம்ம அதைதான் பார்க்கணும். அப்போ மாணவர் போராட்டம் வந்து சற்றும் தளர்வடையல. ஏன்னா இள ரத்தம், அது நியாயமான கோரிக்கை. அது நீட் தேர்வு ஆரம்பிச்ச நாளில இருந்து இந்நேரம் வரைக்கும் வினாத்தாள்கள் போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல வந்து மெரினா பீச் வந்து லாக் பண்ணிட்டாங்க. போராட்டங்கள் வந்து பயம், நம்ம தமிழகத்துல வந்து கொஞ்சம் உக்கிரமா ஆயிருக்கு. இப்போ போராட்டம் ஆயிருக்கு. ஆமா, பயம் என்னன்னா வந்து மெரினா பீச் வந்து டோட்டலா லாக் பண்ண, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த இடத்த பேசும்போது ரொம்ப நிறைய பேசலாம். மெரினா புரட்சி, தை புரட்சி அப்படிங்கறத அதனுடைய பெயரு. அதுக்கான நோக்கம் வந்து தமிழ்நாட்டில் நாட்டு காளை மாடுகள் இருக்கணும், அந்த மாடுகள் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னா அந்த காளை மாடுகளை மையப்படுத்தி நடத்தப்பட்ட ஜல்லிக்கட்டு நடக்கணும். அத இன்னைக்கு இருக்கிற முதல்வரின் தோழி, முதலமைச்சரின் தோழி திரிசா உள்பட எல்லாரும் வந்து பீட்டா அமைப்பு மூலமா அதுக்கு நிறைய சதிவேலை பண்ணாங்க. அப்படி சதிவேலை பண்ணும்போது எங்க யாரும் ஏத்துக்கல, மக்கள் ஏத்துக்கல. பலரும் ஆபாசமாவும் பேசினாங்க. சுப்பிரமணிய சாமி கூட தமிழ் பொர்க்கீஸ் அப்படின்னாரு. பலர் சில செக்ஷுவலான கருத்துக்களையும் வெளியிட்டாங்க. அது செயல்படாதுங்க. ஏன்னா இளைஞர் போராட்டம், இளைஞர்கள் உற்சாக எழுச்சி அப்படிங்கிறது
ஒரு டிசிப்ளினானது, அவங்க டிசிப்ளினானது. அது ஜல்லிக்கட்டு போராட்டத்துல வந்து இடையில எனக்கு அது விமர்சனம் இருக்கு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சொல்லிருந்தோம், ஓபிஎஸ் வந்து ஜல்லிக்கட்டு நாயகர் அப்படின்னாங்க. சற்றும் பொருத்தம் இல்லாதவர் அந்த வார்த்தைக்கு. அவருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி இன்னைக்கு ஜூலின்னு ஒரு பொண்ணு ஜல்லிக்கட்டுல போராடினதா மிக பிரபலமா தேவையில்லாம அந்த விஜய் டிவில கூட்டி கொண்டு போயிட்டு பிக் பாஸ் அதுல இது பண்ணி பிரபலம் பண்ணாங்க. அப்படிலாம் கிடையாது. அந்த பொண்ணுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட வாசகம் வந்து சின்னம்மா சின்னம்மா ஓபிஎஸ் எங்கம்மான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி ஊடகத்துல இருந்து எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை வச்சு பிரபலமாக்கி அது இருந்து அப்படி கிடையாது. அந்த பெண்ணை காட்டிலும் பல மடங்கு உத்வேகமாக வீரியமாக போராடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால அந்த பொண்ணெல்லாம் அதெல்லாம் கீழே போட்டலாம். அது அந்த பேப்பர்ல ஒண்ணும் இல்லது. அது அவங்கள கூப்பிட்டு முன்னிறுத்தி பண்றது வந்து எந்த ஒரு போராட்டத்தையும் வீரியமிழக்க செய்வது. அது தவறு. பண்ணக்கூடாது. வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம், வெளிச்சத்துக்கு வந்திருக்கலாம். அதை நம்பி யாரும் போக மாட்டாங்க. அதை நம்பி யாரும் போக மாட்டாங்க. அது ஒரு பேசு பொருளா மாறும். சில காசிப் செய்திகளுக்கு அது ஊடகத்தினருக்கு அது தீனியா மாறுமே தவிர வேற ஒண்ணும் இல்ல. கரப்பாம்பூச்சி கட்சி அப்படிங்கிறது அந்த பெயர் காரணமே முதல்ல முக்கியமானது. ஏதோ தானா ஆரம்பிக்கல. அதை பத்தி நிறைய பேசணும். அது ஏதோ தானா ஆரம்பிக்கல. ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்குல அவரு சம்பந்தமே இல்லாம உச்சநீதிமன்ற நீதிபதி இன்று வேலையேற்ற இளைஞர்கள் கரப்பாம்பூச்சிகளாக இருக்கிறார்கள் இந்தியாவிற்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தை தான் ஒருத்தரை உத்வேகப்படுத்துது. ஆமா, அது ஒற்றை வார்த்தை தான். ஒற்றை வார்த்தை. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்பாங்க. இந்த இடத்துல அந்த சொல் கொல்லவும் செஞ்சது, வெல்லவும் செஞ்சது. ஒரு சொல் கொல்லுங்கிறது நீதிமன்றத்தில் வேலை செய்யக்கூடிய உச்ச நீதிமன்றம் அல்லது உயர் நீதிமன்றம் எங்க இருந்தாலும் நீதிபதிகளுக்கு ஜனாதிபதி பதவி கொடுக்க கூடாது, ஆளுநர் பதவி கொடுக்க கூடாது, அவங்களுக்கான எக்ஸ்பேன்ஷன் கொடுக்க கூடாது, பிரிவிலேஜஸை கட் பண்ணு அப்படிங்கிறது தான் காக்ரோச் கட்சியினுடைய பிரதான கோரிக்கை. காரணம் என்னன்னா, அவங்க அதை மையப்படுத்தி எதிர்கால சலுகையை மையப்படுத்தி தான் அவங்க பேசுறாங்க, சார்புடையவரா இருக்காங்க அப்படிங்கிறது அந்த காக்ரோச் கட்சியினுடைய முதல் கோரிக்கை. அவரு தானா ஒருத்தர் ஆன்லைன்ல காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. பாட்டு ஒருத்தர் எழுதுறாரு. அவர் எங்க இருந்தாருன்னே தெரியல. பாட்டு ஒருத்தர் எழுதுறாரு. ஏஐல அனிமேஷன் ஒருத்தவங்க பண்றாங்க. அப்ப காரணம் என்ன? இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்களின் நெஞ்சில் எரிந்து கொண்டிருந்த கனன்று கொண்டிருந்த ஒரு தீயை ஒருத்தர் பற்ற வைக்கிறார். எல்லா இடத்துலயும் பத்திருச்சு. அவ்வளவுதான். இதுல வந்து அவங்க எதை திட்டமிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க, கம்யூனிஸ்டவாதிகள் ஆரம்பிச்சுட்டாங்க, காங்கிரஸ்காரங்க ஆரம்பிச்சுட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க, அரசுக்கு எதிராக பண்றாங்க, ஜனநாயகத்திற்கு விரோதமா, இந்த நாட்டிற்கு பாரதத்திற்கு விரோதமா பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்ற எல்லாரும் தான் பாரதத்திற்கு விரோதமானவர்கள். இதே மாதிரிதான் நம்ம டெல்லியில வந்து பார்க்க முடிஞ்சது. ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாக அண்ணா ஹசாரேன்னு ஒருத்தர் வந்து உண்ணாவிரதம் அந்த மாதிரி ஊழலுக்கு எதிராக வந்து போராட்டம் களத்துல இறங்கி பண்ணாரு. அந்த விஜய் தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய வந்து நம்ம விஜய் வந்து போய் வந்து இந்த இதை பயன்படுத்தி நம்ம கெஜ்ரிவால் வந்து கட்சி ஆரம்பிச்சு டெல்லியில ஆட்சி பிடிச்சார். அதையும் இதையும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த ஒரு இதை மையப்படுத்தி பாக்குற மாதிரி இருக்கு. அண்ணா ஹசாரேங்கிறது அது ஒரு திட்டமிட்ட ஒரு ஏற்பாடு. அண்ணா ஹசாரே போராட்டம் என்பது ஒரு திட்டமிட்ட ஏற்பாடு. அந்த போராட்டத்தில் சொல்லப்பட்ட ஊழல் எல்லாம் இல்லை என்று நீதிமன்றத்திலே நிரூபணமாகி அது குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கிறார்கள். வழக்கில் ஒன்றுமில்லை, அந்த காகிதத்தில் ஒன்றுமில்லை, தூக்கி போடுங்கள் என்ற மாதிரி ஆகிவிட்டது. ஆனால் இந்த போராட்டம் என்பது தன்னெழுச்சியாக அமெரிக்காவில் இருந்து கொண்ட இந்தியாவின் பிரஜை ஒருவர் கட்சி ஆரம்பிக்கிறார் இணையதளத்தில். உடனடியாக அதில் லட்சோப இளைஞர்கள் தங்களை பதிவு செய்து கொள்கிறார்கள். லட்சோப இளைஞர்கள் தன்னெழுச்சியாக பதிவு செய்து கொள்கிறார்கள். அதில் இருக்கும் கொள்கைகளை படித்து தங்களை பதிவு செய்கிறார்கள். ஆமாம், அது உண்மைதான் என்கிறார்கள். அவங்களுடைய பிரதான கோரிக்கை நீட் தேர்வின் போது வினாத்தாள் கசிய வேண்டாம். வினாத்தாள் கசிகிறது என்றால் நீட் தேர்வை நடத்தக்கூடிய கல்வித்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அந்த பதவியில் இருக்க வேண்டாம். ஒரு முறை 2 முறை அல்ல, நீட் தேர்வு நடத்தப்பட்ட அத்தனை முறையும் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது அவங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த கோரிக்கையை ஏற்பதற்கு ஒன்றிய அரசுக்கு என்ன வருத்தம் என்பதுதான் கேள்வி. இந்த கேள்விக்கு விடை சொல்லாமல் தீவிரவாதி உள்ளே புகுந்து விட்டான், ஆப்கானில் இருந்து வந்து விட்டார்கள், பாகிஸ்தானில் இருந்து வந்து விட்டார்கள், பார்த்தீர்களா உள்ளே அது நடக்கிறது இது நடக்கிறது என்றால் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது? நீங்க டைல்யூஷன் பண்ணக்கூடாது. ஒரு போராட்டத்தை டைல்யூஷன் பண்ணக்கூடாது. அவங்க ஒரு ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்துறாங்க. அது ஒரு அனுமதிக்கப்பட்ட பகுதி. ஜந்தர் மந்தரை விட்டுட்டா நீங்க நாடாளுமன்றத்துக்கு போக கூடாதுங்கிறீங்க. அவங்க போகல. அப்ப அந்த இடத்துல நீங்க அடிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்கு?
ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி டெல்லி, ஒரு தலைமை நிலையம் இருக்கக்கூடிய இடம், நாடாளுமன்றம் இருக்கக்கூடிய இடம். கடந்த 2014ஆம் ஆண்டிலிருந்து நீங்க பிரதமரா இருக்கீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டு வலயத்துக்குள்ள இருக்கு. இடையில எந்த கட்சியும் ஆட்சிக்கு வரல. அந்த இடத்துல வேறொரு நாட்டிலிருந்து ஒரு தீவிரவாத ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அது உங்களுக்கு தான் இழுக்கு. நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சொல்றது கேவலமான விஷயம் அது. அப்ப அந்த நாட்டுல பாதுகாப்பே இல்லையா? எங்க போனாலும் வேற ஒரு நாட்டில இருந்து உள்ள வந்துட்டான், தீவிரவாதி வந்துட்டான்னா அந்த தீவிரவாதியை விட்டது யாரு? உங்களை கேள்வி கேட்கலங்கிறது தான் இளைஞர்கள் எழுப்புகிற காரணம். எங்கெல்லாம் கேள்வி கேட்கல? பதிண்டாவுல ராணுவ ஆர்மி கேம்ப்ல போற உயிரிழப்பு ஏற்பட்டுச்சு, குண்டுவெடிப்பு நடந்தது, தாக்குதல் நடந்தது. அப்ப எவன்டா சுட்டதுன்னு கேட்டா நேரம் வரைக்கும் எவனையும் பிடிக்கல. புல்வாமா அட்டாக்ல 40+, அங்க எவன் கேள்வி கேட்கல. எல்லாமே தேர்தல் வந்தப்பதான். ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை பேரடா பிடிச்சீங்க பள்ளத்தாக்குல துப்பாக்கி சூடு நடந்தப்ப அப்படின்னு கேட்டா அதுக்கு இன்னும் பதில் இல்ல, யாரையும் பிடிக்கல. சோ உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கல்வியை பத்தி பிரச்சனை இல்லை. பிரதமரோட சர்டிபிகேட் கேட்டா பிரச்சனை வந்துடும். பிரதமர் படிச்ச சர்டிபிகேட் கொடுங்கன்னா பிரச்சனை வந்துடும். பிரதமரோட கொலீக்ஸ் யாராரு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சாருன்னு கேட்டா பிரச்சனை வந்துடும். அப்ப உண்மையிலேயே படிச்சவங்க வந்து செய்வான். இப்ப நாடாளுமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னதாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வருது. என்னன்னா, எந்த போராட்டங்களும் எந்த பதாதைகளும் ஏந்திட்டு போராடக்கூடாது, கோரிக்கையை வச்சு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒண்ணு வந்துச்சு. இந்த நாடாளுமன்றம்னு இல்ல, இந்த நாடாளுமன்றம் விசித்திரமான நாடாளுமன்றம். உலகத்துல இருக்க அத்தனை நாடாளுமன்றங்களையும் இது மாதிரி எல்லா கோரிக்கை பதாதைகளும் உண்டு. இதை விஷுவலி நாங்க காட்சிப்படுத்துறதுக்கு வார்த்தை மொழியா சொல்லும் போது உங்களுக்கு புரியாதது விஷுவலா நாங்க காட்சிப்படுத்துறோம். அது உலகத்துக்கும் தெரியும். என்னைய நீங்க மைக் ஆஃப் பண்றீங்க, என்ன பேசுறத நீங்க தடை பண்றீங்க, குறுகிய நேரம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஒரு பதாகை ஏந்தி நிக்கிறதுல தவறு கிடையாது. பதாகை தானே ஏந்தி நிக்கிற, தடை செய்யப்பட்ட பொருள் அல்ல அது. ஒரு பதாகை, பிரதமர் மோடி வாழ்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் வாழ்க அப்படிங்கிறதுல தவறு இல்லை. அதுக்கு ஒரு பதாகை. என்னை பேச விட மாட்டீங்க, எதிர்கட்சி கூச்சலிடும் அப்படின்னா நான் பிரதமர் மோடி வாழ்கிற ஒரு பதாகை வச்சுக்கலாம். அதே போல காட்ரோச் கட்சியில இருந்தோ அல்லது அது போராட்டத்தின் சார்பாகவோ நான் ஒரு பதவி ஏந்தி பிடிச்சிருக்கேன், தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், அவர் அந்த பதவியில இருக்கக்கூடாது, வேற ஒரு ஆளை ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்கறது தப்பு இல்லையா? அந்த பதாகையில உங்களுக்கு என்ன வந்துருச்சு? உங்களுக்கு அவ்வளவு பெரிய வருத்தமா இருந்தா, அவ்வளவு பெரிய ரோசக்காரரா இருந்தா இமீடியட்டா நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? ஒரு முறை 2 முறை இல்லையே, நீங்க நீட் தேர்வு எத்தனை முறை நடத்திருக்கீங்களோ அத்தனை முறையும் வினாத்தாள் கசிஞ்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னா கல்வி அறிவு மிகவும் குறைந்த மாநிலம் இந்தியாவில் அப்படின்னு சொல்ற பீகார்லயே மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். பீகார்லயே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க வேணா நீங்க ஜனநாயகன் படத்துக்கு போகலாம், கண்ணீர் விட்டு அழுகலாம், கதறலாம், கை குழந்தைய தூக்கிட்டு போகலாம். அதனுடைய காதொலி டெசிபிள் அளவு எவ்வளவுன்னு தெரிஞ்சு அந்த அமைச்சர் தூக்கிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு நுண்ணியமான அறிவு உடையவர். அந்த தாய் மாதிரி ஒரு தேசத்துறை யாரும் கிடையாது. பெரிய கொடுமை. இப்ப மறு தேர்வு நடந்து இப்ப ரிசல்ட் எல்லாம் வந்திருக்கு, அதுலயும் சந்தேகம் எழுப்புறாங்களா? இல்ல அதெல்லாம் எல்லாமே கண் துடைப்பு தானே. நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்மள நகர்த்திட்டு போறதானே. இந்த மாதிரி மறுதேர்வு நடத்திட்டோம், மறுதேர்வு சுத்தமா நடத்திருக்கோம், பரிசுத்தமா நடத்திருக்கோம் அப்படிங்கிறதானே. நாளைக்கு இந்த தவறு நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு? அந்த தேர்வு இதுல முடிவுல பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ்ல தான் மெஜாரிட்டியா பீப்புள்ஸ் வந்திருக்காங்க. காக்ரோச் ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச அபிஷேக் தீக்ஷே நம்ம ஊரு கிடையாது, ஐ மீன் தமிழ்நாடு கிடையாது, சதர்ன் ரீஜியன் கிடையாது, வட மாநிலம் தான். அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய, அவரோடு இணைந்து களத்துல டெல்லியில நிக்கக்கூடிய அத்தனை பேரும் வட மாநிலம் தான். அதே போல போலீசார் இராணுவத்தினர் எல்லாம் வச்சு அடிக்கும் போது அவங்களுக்கு பாதுகாப்பா வாளையும் ஈட்டியையும் வச்சிருக்கக்கூடிய உரிமை உள்ள சிங்கு இனத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்க நிக்கிறாங்க. அவங்க தென்னிந்திய மாநிலங்கள் கிடையாது, வட மாநிலம் தான். அதனால வட மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் மோடிக்கு ஆதரவு அப்படிங்கிறது இனிமே எடுபடாத ஒண்ணு. ஏன்னா அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க. கடந்த 12 ஆண்டுகளா 13 ஆண்டுகளா அவங்க பாதிக்கப்பட்டாங்க. 2014 இருந்து இன்னைய டேட் வரைக்கும் அவங்க பாதிக்கப்படாததே கிடையாது. இவரு நான் அயோத்தி ராமர் கோயில கட்டுவேன் அப்படின்னு சொன்னாரு, அந்த தொகுதியில தான் தோத்தாரு. அந்த தொகுதியில தான் தோத்தாரு. சோ நீங்க எதை மையப்படுத்தி நகர்றீங்களோ அந்த இடத்துலதான் உங்களுக்கு அடி விழுவும். நீங்க தேவையில்லாம அவங்க பேசக்கூடாது. காங்கிரஸ் எதிர்கட்சியுடைய செயல்பாடு ராகுல் காந்தியுடைய ஒன்னும் போர்ஸா இருக்கிற மாதிரி தெரியும். இல்ல, ராகுல் காந்தியை மட்டுப்படுத்துறதுக்கான அவர் ஒன்னும் பெரிய ஆளு கிடையாது. அவர் பப்பு அப்படிங்கிற வார்த்தையை என்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் மிக தவறா போயிட்டு இருக்கிறதுனால அது நீர்த்து போயிடும். டைல்யூஷன் தான் அது. பாஜகவுக்கு அது ஒரு பெரிய பிளஸ். என்னன்னா
இல்ல அந்த வெற்றி வந்து ஒட்டுமொத்த காங்கிரசினுடைய வெற்றி கிடையாதுல்ல, தனிநபர் வெற்றி தானே. சொல்றேன் தனிநபர் வந்து ஆமா. தனிநபர் வெற்றி தான், அது ஒட்டுமொத்த காங்கிரஸ் கட்சிக்குமான வெற்றி கிடையாது அது. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கடந்த 10-12 ஆண்டுகளுக்கு மேல திமுகவோட பிரிக்க முடியாத ஒரு கூட்டணியில இருந்தாங்க. அவங்களோட காங்கிரஸை மையப்படுத்தி இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு ஆரம்பிக்கும் போது அந்த கூட்டணியில இருந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அகிலேஷ் யாதவ் இங்க வந்தாரு. பீகார்ல இருந்து அவரு தேஜஸ்வி யாதவ் உள்ள வந்தாரு. இவங்க எல்லாம் வட மாநிலத்திலிருந்து தான் இங்க இருந்து வந்தாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி சொல்ல இல்லாம சத்தம் இல்லாம நேரா போய் விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க. ஆனா விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த ஆட்சியை நிலைப்படுத்தி இருக்கிற நிலையில, ஏன்னா 5 எம்எல்ஏக்கள் நிலைப்படுத்தி இருக்கிற நிலையில ஒரு கட்சியினுடைய யாரு கூட்டணிக்கு வந்திருக்கிறாங்களோ அந்த கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தலைவர் டெல்லியில போராட்டத்துல கலந்துக்கிறாரு, போராட்டத்துல ஈடுபடுறாரு. அது ஜனநாயகம் காப்பதற்கான போராட்டம்னு நீங்க வச்சுக்கலாம். விஜய் கட்சிக்கு ஆதரவு கொடுத்திருப்பது தேசிய கட்சியான காங்கிரஸ். தேசிய கட்சி காங்கிரசினுடைய தலைவர் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நீட் தேர்வு முறைகேடு நடந்திருக்கிறது, மாணவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தை ஆளக்கூடிய ஒரு கட்சி படம் பார்க்க சென்றிருக்கிறது, முதலமைச்சர் உள்பட படம் பார்க்க சென்றது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள், எம்எல்ஏ அல்ல அமைச்சர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். எதுக்காக அழுதீங்கன்னு தெரியல. ஏன் அழுத? என்ன காலுகள் எதுவும் உடஞ்சி போச்சு, நல்லாதானே டான்ஸ் ஆடினாரு உங்க தளபதி, நல்லா டான்ஸ் ஆடினாரு, பார்த்துட்டு வணக்கம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கலாமே. கடைசி படம் திரையில பார்க்க முடியாதுங்கிற வருத்தத்துல இந்த படத்தை திரும்ப திரும்ப போட்டு பாத்துக்கலாமே. கரெக்டா அது தியேட்டர்ல இருட்டான ஒரு அறை தியேட்டர். ஆமா, அதுக்கு மட்டும் எப்படி வெளிச்சம் வந்துச்சு, எப்படி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னு கரெக்டா அழுகுறாங்க. அது செட்டிங்னு நம்ம சொல்லக்கூடாது, தவறு. அது செட்டிங்னு நம்ம சொல்லக்கூடாது. கரூருக்கு தொடர்பே இல்லாத திருச்சி திருவெரும்பூரை சேர்ந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அழுததை வேணா செட்டிங்னு சொல்லலாம். கரூர்ல விஜய் மாநாட்டுக்கு போனப்போ ஒரு 41 பேர் அவங்களா இறந்து போனாங்க. விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, முதலமைச்சர் விஜய்க்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அப்போ அமைச்சராக இருக்கக்கூடிய கரூர் செந்தில் பாலாஜியும் இங்க திருவெரும்பூர்ல இருந்து கல்வி அமைச்சராக இருந்த மகேஷும் போனாங்க, அன்பில் மகேஷும். அப்படி போகும்போது அன்பில் மகேஷ் அழுதுட்டாரு. அன்பில் மகேஷ் அழுததை வேணா செட்டிங் சொல்லலாம். தேட்டருக்குள்ள நீங்க சொன்ன மாதிரி இருட்டு அறைக்குள்ள அழுததை படம் பிடிச்சது வந்து செட்டிங் இல்ல, அது இயற்கையா நடந்தது. தேட்டர்ல யாரோ ஒருத்தர் படம் பிடிச்சு வெளியில ரீல்ஸ் போட்டது. ஆமா, அது தவறு. நீங்க அப்படி விமர்சனம் பண்ணக்கூடாது நம்ம அந்த கட்சியை. ஆமா ஆமா, கம் டு த பாயிண்ட். நீங்க நல்லா உற்று நோக்கணும், காங்கிரஸ் கட்சி ஆதரவு தெரிவிச்ச ஒரு கட்சி தான் இந்த நிலைமைக்கு ஆளாயிருக்கு. இன்றைய பேசுபொருள், ஊடகங்கள்ல பேசுபொருள் அதுதான். நம்ம நீட் விவகாரம் தொடர்பா பேசிட்டு இருக்கோம். இந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருடைய இதுல வந்து சொல்லியிருக்காரு, இந்த நேரம் வந்து மிக சரியான நேரம் நீட்டை வந்து ரத்து செய்வதற்கு, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீட்டை வந்து முழுமையா வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? மிகவும் சரியான வார்த்தை, சரியான நபரிடமிருந்து அந்த வார்த்தை வந்திருக்கிறது. ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் திமுக தாவேக என்ற முறையில் தான் இருக்கிறது. அந்த திமுகவுக்கு தலைவர் அவர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஜெயலலிதா எப்படி நீட்டு எல்லாம் உள்ளே வரக்கூடாது என்று போராடி கொண்டிருந்தாரோ அதே மாதிரி தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை தெரிவித்து நீட்டுக்கு இங்கு அனுமதி இல்லை என்று சட்டப்பூர்வமாக போராடி கொண்டிருந்தவர். அவர் சொல்வதில் எந்த தவறும் இல்லை, அவர் சொல்வதுதான் சரி. அவர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலும் அதை கூறிக்கொண்டிருந்தார். ஒருவேளை ஒன்றிய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்திருந்தால் அன்றைய சூழலுக்கு தமிழ்நாட்டில் நீட் இல்லை என்ற நிலை வந்திருக்கும். எனவே ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக தலைவர் சொல்வது மிகச் சரியானது. இந்த கருத்தை ஒட்டிய கருத்தை பாஜகவின் மூத்த தலைவர் முரளி மனோகர் ஜோஷி சொல்லியிருக்கிறார். மாணவர்களை தண்டிப்பதை விட, அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை விட அவர்களிடம் பேசுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஜே.பி. நட்டா என்ன சொல்றார்? என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்றாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய செய்தி தொடர்பாளர் யங்ஸ்டர் அந்த தம்பி என்ன சொல்றாரு? உங்க வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, பொதுவான இடத்துல வைங்க. நீங்க என் பிளேஸுக்கும் வரவேனா, நான் உங்க பிளேஸுக்கும் வரல. இளைஞர் சமூகம் தெளிவாக இருக்கிறது. வடக்கன்லாம் சொல்லுவீங்க, வடக்கன் ரொம்ப தெளிவா படிச்ச சமூகம், கல்வி பயின்ற சமூகம் தெளிவா இருக்கு. நீங்க வந்து பொது இடத்துல வைங்க, நாங்க வந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் சரி, பொது இடத்துல வைங்க. ஏன் தனிப்பட்ட முறையில உங்க வீட்டுக்கு வரணும்? தேவையில்லை, பொது இடத்துல வைங்க. ஆமா, நாடாளுமன்றத்திலே ஒரு அறையில கூப்பிட்டு இளைஞர்கள்ட்ட பேசுங்களேன். நாடாளுமன்றத்துல கூப்பிட்டு பேசுங்களேன் ஒரு அறையில, தப்பு இல்லையே.
இப்பதான் அது அதுல தவறு இல்லை. பெரும்பாலான பெரும்பாலான மாநிலம் வந்து நீட்டை வந்து எதிர்க்கதான் செய்யறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப இந்த நீட்டை வந்து முழுமையா வந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? பழைய முறையில் 12ஆம் வகுப்பு படித்து அதில் அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு மருத்துவ சீட்டு கொடுத்ததில் என்ன தவறு? ஒரு நபர் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார். படித்த பிறகு அவர் 10ஆம் வகுப்புக்கு பிறகே நான் மருத்துவராக வேண்டும் என்றால் அறிவியலை தேர்வு செய்ய வேண்டும், அதில் உயிரியல் இருக்க வேண்டும் என்ற முறைக்கு அவர் வந்து விடுகிறார். நான் பொறியாளராக வேண்டும் என்றால் கணித பாடம் இருக்க வேண்டும், நான் கணினி பொறியாளர் ஆக வேண்டும் என்றால் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வேண்டும் என்ற பிரிவுக்கு வந்து விடுகிறார். அப்படி மதிப்பெண்கள் எடுத்து அவர் அங்கேயே தனக்கு எந்த பகுதிக்கு நாம் செல்ல போகிறோம் என்பதை முடிவு செய்துவிட்டு அவர் அந்த கல்வித்துறையை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது அவர் அந்த துறையில் எவ்வளவு மதிப்பெண் எடுக்கிறாரோ அதை மையப்படுத்தி முதல் மதிப்பெண் எடுத்தவர் வரிசையில் இருந்து அவருக்கு சீட்டு வழங்கப்படுகிறது. மருத்துவரிடம் அப்படித்தான் வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? நீட் எதற்காக? இப்போ மேத்தமெட்டிக்ஸ் படிச்சவன் நேரா வந்து நீட் எழுதுனா உள்ள போயிடலாம் சொல்லுது. அவர் மேத்தமெட்டிக்ஸ் அதுக்காக படிக்கலையா, அவர் பொறியாளர் தானே படிச்சாரு. நீங்க பிசிக்ஸ் படிச்சவரை நீங்க டாக்டருக்கு கூப்பிடுறீங்க, அது எவ்வளவு தவறானது. இதுல உங்களுக்கு நீட்டுங்கிறது ஆரம்பத்துல இருந்து முறை கிடையாது. நீட் யாரையும் வளப்படுத்தலையே. இப்போ பள்ளியில இருந்து நீட் வந்து 8ஆம் வகுப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்களாமே, ஆரம்பிச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து வந்து நீட் கோச்சிங் சென்டர் ஏகப்பட்ட தமிழகம் முழுவதும் சரி இந்தியா முழுவதும் ஏகப்பட்ட கோச்சிங் சென்டர் புற்றுசல் மாதிரி எங்கெங்க முளைச்சி போயிட்டு இருக்கு. பல லட்சங்கள் வந்து கொடுத்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து கொண்டு போய் அதை சேர்த்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. இல்ல, பெற்றோர் சேர்த்து படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது நிர்பந்தத்தின் பேர்ல. நம்ம மருத்துவர் ஆகணும்னா நம்ம நீட் எழுதணும்னு சொல்றாங்க, நீட் பாஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. 12வதுல நீங்க படுத்து கிடந்துட்டு 500 கூட எடுக்கலாம், 600 கூட எடுக்கலாம், ஃபெயிலா கூட போகலாம், அட்டம் அடிச்சு கூட பாஸ் பண்ணலாம். ஆனா நீட்டு பாஸ் பண்ணிட்டா போதும் அப்படிங்கிற நிலைமைக்கு ஒன்றிய அரசு வந்துருச்சு. ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை அதை தான் சொல்லுது. நீட் தேர்வை நீங்க பாஸ் பண்ணிட்டு வாங்க, தேர்ச்சி பெற்று வந்துட்டீங்களா உங்களுக்கு மருத்துவரிடம் தர்றோம் அப்படின்னு. அப்ப பெற்றோர்கள் மாணவர்கள் போகத்தான் செய்வாங்க. இங்க அது பிரச்சனை இல்லை. இங்க பிரச்சனையே அரசாங்கத்திட்ட தான் பிரச்சனை இருக்கு. அரசாங்கம் எதை சொல்லுதோ மன்னன் எவ்வளியோ மக்கள் எவ்வளிதான். அரசாங்கம் தான் அதை தவறா கைடு பண்ணணும். நம்மளை வந்து வழி நடத்துறதே அரசாங்கம் தான். நீ இதை படிச்சுட்டு வந்தா தரேன்னு சொல்லும் போது நான் அப்புறம் படிக்கதான் செய்வேன், எனக்கு வேற வழி இல்லை, நான் மருத்துவர் ஆகணும். அப்போ நீங்க 12ஆம் வகுப்புல இருந்து வைங்களேன். 12ஆம் வகுப்பு தேர்வு நல்லா தானே நடக்குது. நாங்க ஒன்னும் ஃப்ராடு பண்ணி பேப்பரை பார்த்து எழுதிட்டு வரல. 12ஆம் வகுப்புல நாங்க என்ன துறைக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு தானே படிக்கிறோம். 12ஆம் வகுப்புலயே அக்ரி ஸ்டூடெண்ட் இருக்கான், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் வித் பயாலஜி சயின்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்னு வச்சிருக்கிறோம், வணிகவியல் போறதுக்கு தனியா துறை வச்சிருக்கிறோம். நாங்க அங்கேயே தேர்வு பண்ணி தானே படிக்கிறோம். நீங்க அதை விட்டுட்டு திரும்ப இப்ப வந்து எங்களை நீ எதை படிச்சாலும் சரி நீட் எழுது, நீ நீட் எடுத்துட்டு உள்ள வா அப்படின்னு சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அது பரவாயில்ல, இப்படி ஒரு சொல்றீங்கல்ல. இது இன்னொன்னு இருக்கு. முதல்ல தான் சுத்தவாளியா இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் சுத்தத்தை பத்தி பேச முடியும். கம்மல், தோடு, வளையல், முடி நீளமா இருந்தா உள்ள களைச்சி விட்டு பாக்குறது, உள்ளாடை போட்டிருந்தா அதை கழட்டி விட்டுறது, இவ்வளவு கடினமான இல்ல மன உளைச்சலை ஏற்படுத்தி எங்களை உள்ள அனுப்புறீங்கல்ல. அந்த தேர்வுக்கு ஏன்டா நீ பேப்பரை லீக் பண்ற அப்படின்னு கேட்டா என்ன குத்தம்? அவ்வளவு கஷ்டப்பட்டு தானே நான் போய் எழுதுறேன் சரின்னு. அந்த தேர்வுக்கு பேப்பரை பூரா நீ வினாத்தால முன்னாடியே யார்ட்டையாவது ஒருத்தன் கையில கொடுத்துற பணத்தை வாங்கிட்டுன்னா அப்ப நீயே பதவி விழக்கூடாது? உனக்கு வெக்கமா இல்லையா? நீ இன்னதை சாப்பிடு, இன்னதை படி, இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் படிக்க வேண்டும், இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் சொல்வதற்கு இந்த நாட்டில் யாருக்கும் அதிகாரம் இல்லை. அப்படி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கா மருத்துவங்கிறது? அந்த ஒரு இது பிம்பம் அல்ல. ஒவ்வொருவருக்குமான ஆசை. நீட் தேர்வு வந்து பிரச்சனை ஆன பிற்பாடு இவ்வளவு பேர் படிக்க வர்றாங்களா, மருத்துவர் படிக்க வர்றாங்களா அப்படிங்கிறது அது பிம்பமா தெரியுது. அப்படிலாம் இல்ல. எப்பவுமே மருத்துவருக்கான ஒரு கிரேஸ் உண்டு. மருத்துவ படிப்பு நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமான கிரேஸ் உண்டு. அன்று தெரியல, இன்னைக்கு இணையதளங்கள் வந்துருச்சு, இவ்வளவு எளிமையானது தானே நம்மளும் படிக்கலாமே அப்படின்னு ஏழை வீட்டுக்குள்ள ஆசைப்படுது. ஒரு ஏழை பெண், என்ன சொல்லணும்னா அனிதா தான் ஃபர்ஸ்ட். அனிதா ஒரு ஏழை பெண், அரியலூர்ல பிறந்த அனிதா ஒரு ஏழை பெண். அந்த பெண்ணு வந்து அன்னைக்கு நீட்டு நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா நீட் இல்லாம டாக்டர் ஆயிருக்குமே, இன்னைக்கு மருத்துவராச்சா.
ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டே, ஏதோ ஒரு துறையில ஸ்பெஷலிஸ்ட் ஆயிருக்குமே. அப்புறம் நீங்க என்ன ஏழைக்கு கொடுக்குறேன்னு சொல்றீங்க? ஏழைக்கு எங்க கொடுக்குறீங்க நீங்க? திட்டமிட்ட சதி இல்லையா அது? திட்டமிட்ட சதி இல்லையா? இப்ப எனக்கு கம்பு சுத்த தெரியும், சிலம்பம் எனக்கு நல்லா தெரியும். நான் காலங்காலமா சுத்திக்கிட்டே இருக்கிறேன். போன வாரத்துல இருந்து கத்துக்கிட்ட ஒருத்தனோட நான் காம்படிட் பண்றேன். நான் ஜெயிப்பானா அந்த பையன் ஜெயிப்பானாங்கிறதா முக்கியம். வெற்றி யார் பெறுவா? நான் உள்ள போயிருவேன். நாங்க வந்து போட்டி வச்சாங்க, அவர் தோத்துட்டாருன்னு நான் சொல்றதுல எனக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது. உண்மை. நான் காலங்காலமா பயிற்சியில இருந்தவன், நான் ஒரு மாஸ்டர் அதுல. அவன் நேத்து தான் நீங்க உள்ளே கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவனுக்கு கம்பு எடுத்து பயிற்சி கொடுத்துட்டு இன்னைக்கு நீ வெல்லல அப்படிங்கிறது முட்டாள்தனமானது. அப்படிதான் இன்னைக்கு நீட் தேர்வு இருக்கு. நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒண்ணு காலங்காலமா படிச்சவன் உள்ள வர்றீங்க, இன்னொன்னு படிக்காதவன் உங்களுடைய சமூகத்திலேயே படிக்காதவன்ட்ட பேப்பரை கொடுத்துறீங்க. அது எப்படி இதற்கு முதல் தேர்வு ஒரு 3 தேர்வுக்கு முன்னாடி ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல படிச்ச, ஒரே இன்ஸ்டிடியூஷன்ல எக்ஸாம் எழுதுன 200க்கு மேற்பட்டோர் ஒரே மதிப்பெண். ஒரே மதிப்பெண். அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா வாய்ப்பு இல்ல. நடுவழியில வண்டி நின்னுச்சு சிவகங்கை பக்கத்துல. எப்படா நடுவழியில வண்டி நின்னுச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்ல. எது நீட் தேர்வு பேப்பரை கொண்டு வந்த வண்டி நடுத்தேர்வுல 1/2 மணி நேரம் காணோம். ம். எங்கடா போச்சு வண்டின்னு கேட்டா அதுக்கு பதில் இல்ல. இது நம்ம ஊர்ல நடந்தது, தமிழ்நாட்டுல நடந்தது. இது ம். ம். தமிழ்நாட்டுல நடந்தது. இதுக்கப்புறம் ஒன்றிய அரசு பதில் சொல்லாம வேற யார் பதில் சொல்லுவா? இதெல்லாம் கேட்காம அப்புறம் என்ன? காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய மைய நோக்கம் அதுதான். ம். ரொம்ப எல்லாம் இல்ல. நீங்க வேற மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது வேற மாதிரி பஸ்ட் ஆயிரும். ஏன்னா மாணவர்கள் எப்ப என்ன பேசுவாங்கிறது தெரியாது. அவனுக்குள்ள இருக்கிற உணர்வு எழுச்சியை நீங்க தான் தூண்டுறீங்க. அவன் ஒரே கோரிக்கை தான் வைக்கிறான், நீட் தேர்வு முறைகேடா நடக்குது, அந்த துறை சார்ந்த கல்வி அமைச்சரை மாத்திட்டு எக்ஸாம கண்டினியூ பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்றான். இப்ப நீ எக்ஸாம் அந்த அமைச்சரை மாத்த முடியாதுன்னு சொல்லும் போது எக்ஸாமே ரத்து பண்ணுங்கிற டிமாண்ட் வந்துருது. Correct. அடுத்த டிமாண்ட் அங்க வந்துருது. அவ்வளவுதான். மிக்க நன்றி தேவேந்திரன். சிங்கப்பூர்ல இருந்து தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் வந்து கேட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாகவும் ஆழமாகவும் மிக டெப்தாகவும் பேசுவதற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.